ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் தூக்குதுறை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் தூக்குதுறை இந்த படத்தை டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் யோகி பாபு, இனியா, சென்ட்ராயன், பாலசரவணன், மாரிமுத்து, மொட்டை ராஜேந்திரன் இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதையை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதையை பார்த்துட்டோம்னாக்கா, ஒரு ஊரில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவோட பழக்கம் என்னன்னாக்கா, ஜமீன்தார் வீட்டில் ஒரு கிரீடம் இருக்கும். அதை வச்சு ஜமீன்தாருக்கு மரியாதை பண்ணிவிட்டு அந்த கிரீடத்தை சாமியாக கும்பிட்றாங்க. அந்த சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஜமீன்தார் அந்த கிரீடத்தை வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடறாரு. இப்படி இருக்கும்போது திருவிழா அப்போ யோகி பாபு என்ன பண்ணிட்டாருனாக்கா, சினிமா படம் போட்டு காட்டுறவராக இருக்கார். அவர் ஜமீன்தாரோட பொண்ணு இனியாவை லவ் பண்ணுறாரு. இனியா என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம லவ்வுக்கு எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், நான் ஊருக்கு வெளியில் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதே போல் இனியா நைட்டு அந்த கிரீடத்தை ஒரு பேக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிய வர, ஜமீன்தார் ஆள் விட்டு என் பொண்ணு ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே அவளை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஊரை விட்டு ஓடும்போது ஊருக்கு வெளியில் ஒரு கிணறு இருக்குது. அந்த இடத்துல ஜமீன்தாரோட ஆளுங்க ஒரு கல் எடுத்து யோகி பாபு பின்மண்டையில் அடிச்சிடுறாங்க. யோகி பாபு மயனுக்கு கீழே விழுந்துறாரு. இனியாவை பிடிச்சிடுறாங்க. யோகி பாபுவை அந்த கிணத்துல தள்ளி பெட்ரோல் ஊற்றி எரிஞ்சு கொண்டுடுறாங்க. யோகி பாபு ஆவியாக அந்த கிணத்துக்குள்ளே இருக்காரு. இப்படி இருக்கும்போது இனியாவுக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 20 வருஷம் கழிச்சு சென்ட்ராயன், பாலசரவணன், மொட்டை ராஜேந்திரன் எப்படியாவது அந்த கிணத்துக்குள்ளேருந்து அந்த கிரீடத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இதுக்கப்புறம் யோகி பாபு மீறி அவங்க கிரீடத்தை திருநாங்களா இல்லையா, அந்த ஊர் திருவிழா நடந்துச்சா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னாக பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக யோகி பாபு எப்போதும் அவர் ஸ்டைலில் காமெடி பண்ணுற மாதிரி இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்காரு. பட் சில டைம் சிரிப்பு வருது, சில இதுக்கெல்லாம் சிரிப்பு வரல. அவரோட டைமிங் காமெடியெல்லாம் வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவர் தான் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஹீரோயின் இனியா படம் ஸ்டார்டிங்கில் வராங்க. அதுக்கப்புறம் படம் கடை முடியும் போது வராங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து மாரிமுத்து இப்போ உயிரோடு இல்லை. பட் அதுக்கு அவர் உயிரோடு இருந்தப்பயே இந்த படம் எடுத்துட்டாங்க போல இருக்கு. இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரு தான் ஜமீன்தாரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கொடுக்கப்பட்ட ரோலும் ரொம்பவே நல்லா பண்ணிட்டாரு. அடுத்து மொட்டை ராஜேந்திரன், பாலசரவணன், சென்ட்ராயன் இவங்கெல்லாம் காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட்டு காமெடிக்கு சிரிப்பு இல்லைனாலும் அந்த ஒரு ஃபன் ஃபேக்டர் இருந்துச்சு. காமெடி ட்ரை பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காங்க. பட்டு காமெடிக்கு சிரிப்பு தான் வரல. மற்றபடி அவங்க ஆக்டிங் வைஸ் குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த கிணத்துக்குள்ளே யோகி பாபு பேயா வருவார். அந்த யோகி பாபு கூட சண்டை போட்டு அது எப்படி திருடுறாங்க அந்த கிரீடத்தை அப்படிங்கிறத ரொம்ப ஃபன்னாக காமெடியாக சொல்லியிருக்காங்க. பட் காமெடிக்கு சிரிப்பு தான் வரல. மற்றபடி இந்த ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒரு கிராமம்லாம் எப்படி இருக்கும், அங்கே திருவிழா எப்படி நடக்குங்கிறத ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு எடிட்டிங், படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் கே.எஸ். மனோஜ் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் சுமாராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் 2 ஹவர்ஸ் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.